உன்னதமான தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் எங்களது என்ஜிசி திருச்சபையின் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற உன்னதமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை குறித்து ஆழமான கருத்துகள், ஆதி முதலாய் தேவன் மறைத்து வைத்திருக்கிற தேவ ரகசியங்களை குறித்தும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வசனங்களை கொண்டு சிஷ்டாந்தப்படுத்தி காண்பித்து வருகிறோம். ஆக இந்த நாட்களிலும் கூட உலகத்தில் எத்தனையோ தேவ ஊழியர்கள் தேவனுடைய ஆழங்களை போதிக்கும் போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் வைப்பது எங்களுக்கு பிரியமாயிற்று. ஆகவே இந்த நாளிலும் கூட இருளின் அதிகாரம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக கொலேசியர் 1:13 வசனத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆக இருளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த இருள் என்றால் என்ன? இந்த இருளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால நமக்கு என்ன பாதிப்பு என்பதை குறித்து இந்த வசனங்களின் மூலமாக சிஷ்டாந்தப்படுத்த நான் விரும்புகிறேன். இருள் எங்கே இருந்து வந்தது? ஆதியாகமம் 1:2-4 வசனங்களை நாம் பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆக தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது முதலாவது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருளையும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை உண்டாக்கினதையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இருள் எங்கே இருக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக அங்கே ஆழம் இருந்தது. அந்த ஆழத்தில் இருள் கொடி கொண்டிருந்தது. ஆக ஆழம் எதுக்குள்ளே இருக்கும்? இங்கே வேதத்தின்படி பார்ப்போமானால் இருள் ஜலத்தின் ஆழத்துக்குள்ளாக இருந்தது. பூமி ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்பதை குறித்து வரக்கூடிய காலங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த இருள் குடிகொண்டிருக்கிற இடம் எங்கே என்று யோபு சொல்கிறார். 38 வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? ஆக இந்த இருள் எங்கே இருக்கிறது என்று யோபினிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். ஏனென்றால் இந்த இருள் என்பது ஒரு பெரிய அதிகாரத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இருள் எங்கே குடிகொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது ஆழத்துக்குள்ளாக இருந்தது. இந்த ஆழத்துக்குள்ளாக இருக்கிற இருள் எப்பொழுது வெளியிலே வந்தது என்றால் இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்து அந்த இருளுக்கு இரவு என்று பெயர் வைத்தாராம், வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர் வைத்தாராம். ஆக 2 வெவ்வேறான சிருஷ்டிப்பை தேவன் முதலாவது உண்டாக்கி முதலாம் நாளை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த இருளை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆண்டவர் சொல்கிறார். எசேயா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஆக கர்த்தர் சொல்லுகிறார், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறேன். ஆக என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். சகலத்தை படைக்கிற தேவனுடைய கருத்தில் எல்லாம் இருக்குது. சமாதானத்தை படைக்கிறவர் தான் தீங்கையும் படைத்தாராம். வெளிச்சத்தை ஒளியை படைத்தவர் தான் இருளையும் உண்டாக்கினார். அப்படியானால் இருளும் அவருடையது தான், ஒளியும் அவருடையதான். சங்கீதம் 18:11 வசனம், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். ஆக இருளை படைத்த தேவன் கர்த்தர் அதை தம்மை மறைத்து கொள்ளும்படி மறைவிடமாக்கினாராம். ஆக
கார் மேகங்களை தம்மை சூழ கூடாரமாக்கினார். அப்போ அவர் தன்னை மறைத்து கொண்டதாக பார்க்கிறோம். எதுக்குள்ளே? இருளுக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டதாக பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். ஆக தண்ணீர்களில், ஆகாய மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கிட்டாராம், தன்னை மறைத்து கொண்டாராம். ஆக அதிலே 22 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஆக இருளை தமக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிற கர்த்தர் அவருடைய பாதங்களின் கீழாக காரிருள் இருக்கிறது. அப்படியானால் இந்த இருளுக்கு அடைக்கலம் எங்க? சங்கீதம் 18 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஆக வானங்களை தாழ்த்தி இறக்கினாராம், அவருடைய பாதங்களின் கீழே காரில் இருந்தது. உண்டாக்கினவர் அந்த இருளை தமக்கு மறைவிடமாக வைத்து மனிதரோ மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி சூழ்ந்து கொள்ளும்படி செய்தவர். இங்கே அவருடைய பாதங்களுக்கு கீழாக இருள் இருக்கிறது. அப்படியானால் இந்த இருளிலிருந்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாகம் 5 அதிகாரம் 23வது வசனம், மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபொழுது கோத்திர தலைவரும் மூப்பருமாகி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து. ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே அவர் பிரமாணங்களை கொடுத்த போது அங்கே 3 விதத்தில் கர்த்தர் பேசுவதை பார்க்கிறோம். முதலாவது அக்னியிலிருந்தும் மேகத்திலிருந்தும் கார் இருளிலிருந்தும் பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார, இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஏனென்றால் இருளை தமக்கு மறைவிடகமாக வைத்திருக்கிற கர்த்தர் அந்த இருளுக்குள்ளாக இருந்து பேசுகிறதாக வேதம் சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 17 அதிகாரம் 13வது வசனம், அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். ஆக இருளில் படுக்கையை போடுவேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆக அந்த இருளின் காரியங்கள் என்ன? சங்கீதம் 107 அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். சரி, முதலாவது காரியம் இருள் குடிகொண்டிருக்கிற இடத்தை பார்த்தோம். இருள் தேவனாய கர்த்தர் உண்டாக்கினார் என்று பார்த்தோம். இந்த இருளை தமக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். அவருடைய பாதங்களுக்கு கீழாக இருள் இருக்கிறது என்று பார்த்தோம். இருளிலே உண்டான சத்தம், சீனாய் மலையிலே கொடுத்த பிரமாணங்கள் மூன்று நிலையில், அக்னி, மேகம், காரிருள். 3வதுல இருளிலிருந்து உண்டான சத்தம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இருள் குடிகொண்டிருக்கிற இடம் தேவனாய கர்த்தர் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிறதை நாம் பார்க்குறோம். ஆக அதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம் 2வது மரண இருள். மனிதனுக்கு வரக்கூடிய மரண இருளை குறித்து பார்க்கும்போது 107 அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். ஆக 2வது மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்களாம். மரண இருள். யோபின் புஸ்தகம் 38 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. கர்த்தர் கேட்கிறார், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. ஆக மரண வாசல் எங்கே இருக்குது என்றால், ஆண்டவர் இருளை தமக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிறார். என்ன இந்த மரண வாசல்? மரணமே ஒரு இருள். ஒரு மனிதனை இந்த மரணம் ஆட்கொள்ளும் போது அவன் இருளுக்குள்ளே பிரவேசிக்கிறான். அந்த மரண இருள் ஒரு மனிதனை முழுவதுமாக ஆட்கொண்டு ஜீவனை அவனை விட்டு அனுப்புகிறதை பார்க்குறோம். ஆக அந்த மரண வாசல் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று கேட்கிறார். அது எங்கே இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோபின் புஸ்தகம் 16 அதிகாரம் 16வது வசனம், அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. ஆக இவனுடைய
வாழ்க்கையில் மரண இருள் கண்களுக்கு வந்துருச்சான். கண்களின் மத்தியில் வந்து நிற்கிறது. அதில் 24 அதிகாரம் 17 சொல்கிறது, விடியுங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடே பழகி இருக்கிறான். ஆக ஒரு மனிதனுக்கு பயம் என்று சொல்லும்போது அது மரண பயம்தான். ஏனென்றால் சரீரத்தையும் ஆவியும் பிரிக்கிற ஒரு பெரிய இருள் மரண இருள். இந்த மரண இருள் வேதம் சொல்லுகிறபடி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்கு விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த மரணம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் உலகத்திலே பெரிய பயத்துக்குள்ளே வருகிறான். அப்படிப்பட்ட மரணமானது நிரந்தரமாக மனிதனை உலகத்தை விட்டு அவனை பிரித்து வேறொரு இடத்திற்கு அவனுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறது. ஆக இந்த மரண இருள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பயங்கரமாக இருக்குது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 23 அதிகாரம் 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆக மரணம் வரும்போது இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த மரண இருள் என்னை வந்து ஆட்கொள்ளும் போது உமது கோலும் தடியும் தேற்றும். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறதாக சொல்கிறார். ஆக இன்றைக்கு ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் அருகில் இருக்கலாம், பெரிய நிபுணர்கள் வைத்தியர்கள் இருக்கலாம், ஆனால் பெரிய பெரிய கருவிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடும் போது அதை காட்டிலும் வேறொரு பெரிய பயங்கரம் எதுவும் இல்லை. ஆக மரண பயம் மகா கொடியது. அப்படிப்பட்ட மரண பயமானது அது இருள் நிறைந்த மரண பயம். ஆக அப்படிப்பட்ட பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்குவார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். யோபின் புஸ்தகம் 10 அதிகாரம் 21 கார் இருளும் மரணந்தகாரமுமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணந்தகாரமுள்ள தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. ஆக மரணந்தகாரம் உள்ள தேசத்துக்கு, ஒளியும் இருளும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசம்தாங்க இந்த மரண இருள் வருகிற தேசம். அந்த மனுஷனை நிரந்தரமாக இந்த பூமியை விட்டு, மனுஷர்களை விட்டு, உலகத்தை விட்டு அந்த ஆவியை பிரித்து கொண்டு அது பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. நிரந்தரமாக அந்த மனிதனை பாதாளத்தில் கொண்டு போய் போடுகிறது. போனால் திரும்பி வர முடியாத இடம்தான் இந்த மரண வாசல் திறந்து மரண இருள் அவனை அண்டி கொண்டு அவனை பிடித்து நரகத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போகிறதாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 44 அதிகாரம் 18 நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினால் எங்களை மூடியிருந்தும். ஆக மரண இருளினால நாம் மூடி போடுகிறாராம். வலு சர்ப்பங்கள் உள்ள, வலு சர்ப்பம் எங்கே இருக்குன்னா ஆதி முதலாய் மோசம் போக்கின வலு சர்ப்பம் இருக்கக்கூடிய இடம்தான் பாதாளம். ஆக அந்த மரணமானது ஒரு மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. சங்கீதம் 13 அதிகாரம் என் தேவனாகி கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மரண நித்திரை. ஆக ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நித்திரை செய்து எழும்புகிறோம். ஆனால் இந்த மரணம் வரும்போது அது நிரந்தரமான ஒரு நித்திரையாக இருக்கிறது. அந்த நித்திரை அடையாதபடி என்னை காப்பாற்றும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். அதில் 18 அதிகாரம் 5 பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. ஆக இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்கிறார். ஆக ஒரு மரணம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவ்வளவு பயங்கரமானதாக இருக்குது. அது பாதாள கட்டுகள். ஆக கட்டுகள் என்று சொல்லும்போது அந்த ஆவியை பாதாளத்திலிருந்து வருகிற, இருளுக்குள்ளாக இருந்து வருகிற பொல்லாத ஆவிகள் அந்த ஆவியை கட்டி இழுத்து கொண்டு பாதாளத்திற்கு போகும். ஆகவே இந்த சங்கீதக்காரன் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்கிறார். 107 சங்கீதம் 14 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆக
இந்த மரணத்திலிருந்து, மரண இருளிலிருந்து யார் விடுதலையாக்கக்கூடும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் விடுதலையாக்கக்கூடும். ஆக சங்கீதம் 68 அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஆமாம், இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து யார் விடுதலை ஆக்கக்கூடும் என்று உலகத்தில் கேட்கலாம். ஒரே ஒருவர் தான். ஆக மரண இருளில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மூன்றாவதான காரியம் காரிருள். முதலாவது இருள், இரண்டாவது மரணம் என்கிற இருள், மூன்றாவது காரிருள். உபாகமம் 5 அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபொழுது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது கீழே சபையார் நிற்கிறார்கள். 3 நிலையிலிருந்து கர்த்தர் பேசுகிறார் என்று பார்த்தோம். முதலாவது அக்னியிலிருந்து, மேகத்திலிருந்து உண்டான சத்தத்தை அவர்கள் கேட்கல. மூன்றாவது இருளிலிருந்து ஒரு சத்தம், கார் இருளிலிருந்து உண்டான ஒரு சத்தம். அப்படியானால் காரிலிருந்து யார் பேசினது? கர்த்தர் சொல்கிறார், இருளை தமக்கு மறைவிடமாக கொண்டேன் என்று. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஒரே ஒரு பிரமாணம். அவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது கற்பனைகளானது பட்சிக்கிற அக்னியை போன்றது, அக்னிமயமான பிரமாணம். ஆனால் அதில் கொடுக்கப்படக்கூடிய சாபங்களையும் அதில் வரக்கூடியதான ஆபத்துக்களை பார்க்கும்போது அது இருளிலிருந்து உண்டான சத்தம் என்று அங்கே நாம் கேட்குறோம். இருளிலிருந்து உண்டான சத்தம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 10வது வசனம், வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஆக வானங்களை தாழ்த்தி இறக்கினாராம், அவருடைய பாதங்களின் கீழே காரிருள் இருந்தது. சங்கீதம் 18:10, கேருபின் மேல் ஏறி வேகமாய்ச் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். ஆக இருள் அவருடைய மறைவிடம். சீனாய் மலையில் அந்த இருளிலிருந்து தான் சத்தம் வருகிறது. அந்த சத்தம் என்ன என்பதை குறித்து நியாயப்பிரமாணத்தை நான் முழுவதும் வாசிக்கும் போது, அவர் இருளையும் படைத்தேன் ஒளியும் படைத்தேன் என்று சொன்னார். ஜீவனையும் படைத்த மரணத்தையும் உண்டாக்கினேன் என்று சொன்னார். நன்மையும் படைத்து தீமையும் உண்டாக்கினேன் என்று சொன்னார். சர்வ வல்லவரிடத்திலிருந்து நன்மையும் தீமையும் புறப்பட்டு வருகிறது இல்லையோ என்று சொன்னார். ஒரே இடத்துலேருந்து எப்படி நன்மையும் தீமையும் வரும்? கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பிரமாணத்திலிருந்து அதன்படி நடக்கும்போது மனிதனுக்கு ஜீவனாக நன்மையாக மாறுகிறது. அதை மீறும்போது அவரிடத்துல கோபாக்கினை உண்டாகிறதுனால தீமை, சாபம், மரணம் என்பவைகள் வருகிறது. ஆக காரிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். பேதுரு 2 அதிகாரம் 1வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய போதனையானது கேட்டுக்கேதுவான தந்திரமான போதனைகளினாலே தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்குவார்கள். அதில் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசை பேச்சு தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்துகிறது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள கார் இருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை
மீறி நடக்கும்போது அவர்களுக்கு சாபம் வரும். இன்றைக்கு அநேகர் சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடி, அந்த கற்பனை மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதை மீறும்போது அதுவே சாபமாக மாறுகிறது. அதுவே மனிதனுக்கு அழிவுக்கு ஏதுவானதாய் மாறுகிறது. அப்படி இருந்த அந்த பிரமாணத்தை இன்றைக்கும் அநேகர் மீறி அந்த கற்பனைகளை போதிக்கிறவர்களும் அதை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகணும் கள்ள தீர்க்கதரிசிகளாக, கள்ள போதகர்களாக இருப்பார்கள். இவர்கள் என்றென்றைக்கும் சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஆக அவர்கள் செய்யக்கூடிய மேல் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்களானால், இந்த கடைசி காலத்தில் கற்பனைகளை மீறக்கூடிய, சட்டத்திட்டங்களை மீறக்கூடிய சாபத்தின் பிள்ளைகள் காரிருள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காரிருள் எங்கன்னா பாதாளம்தான் பயங்கரமான காரிருளாக இருக்கு. ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆக இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த காரிருள் எங்கே இருக்கிறது என்றால் பாதாளத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் மேற்சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் மீறுதலை செய்யும் போது அவனுக்கு வரக்கூடிய சாபத்தினால காரிருளுக்குள்ளே அவன் போகிறான் என்று பார்க்குறோம். 4வதான காரியம் அந்தகாரம். யோபு 12:22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். அந்தகாரம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 10 வாதைகளில் இருக்கும்போது அங்கே 3 நாள் வரைக்கும் அந்தகாரம் அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாதாளத்தில் முழுவதுமாக அந்தகாரம் இருக்கிறது. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தான் அந்தகாரம் என்கிற பாதாளத்தை, நரகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். அவர் சொல்கிறாரு, அங்கே புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று சொன்னார். ஆக இந்த இருளை குறித்து, அந்தகாரத்தை குறித்து, பாதாளத்தை குறித்து உவமையாக சொல்லி வைத்திருக்கிறார். பாதாளத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் போகும்போது அவன் தாகத்தினால ஒரு சொட்டு தண்ணீர் தன் நாவில் விழுமா என்று லாசரு என்கிற ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பயங்கரங்கள் பாதாளத்தில் இருக்கிறது. இதை வெளிப்படுத்தி கொடுத்தவர் யார்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்தகாரம் என்பது பயங்கரமான காரியம். ஏசாயா 8:22. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். ஆக அந்தகாரத்தில் தள்ளுண்டு போகிறவர்கள், அவர்கள் இடுக்கமும் அந்தகாரம் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்தில் தள்ளுண்டு போவார்கள். அவர்கள் பூமியை நோக்கி அண்ணாந்து பார்த்தா பூமியில் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அவன் அண்ணாந்து பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய மடியில் லாசர் அமர்ந்திருக்கிறதை பார்க்குறான். ஆக அந்த பாதாளத்தில் போகும்போது தான் ஒரு மனிதனுக்கு அவன் பரலோகத்தை பற்றியோ இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை பற்றியோ அவர் வழிகளையே அவன் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அமர்த்தப்படுகிறான் என்று பார்க்குறோம். 9:19. சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். ஆக சேனைகளின் கர்த்தருடைய கோபம்தான் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடுவதில்லை. ஒருபோதும் மனிதன் இந்த அந்தகாரத்துக்கு தப்பி போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2:4 நாம் வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆக பாவம் செய்த தூதர்கள் இவங்க எங்கே பாவம் செய்தார்கள் என்றால், இந்த பூமியை அதில் உள்ளவைகளை தேவனாய் கர்த்தர் படைப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தூதர்கள்
லூசிபருடைய ஆலோசனை கேட்டு அவர்கள் பாவம் செய்து அவர்கள் பூமியிலே தள்ளப்பட்டு போனார்கள். அப்படி பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளிலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆக இந்த நரகமும் பாதாளமும் இந்த பாவம் செய்த தூதர்களுக்கும் தேவகுமாரர்களுக்குத்தான் உண்டாக்கப்பட்டது. இந்த பொல்லாத ஆவிகள் சாத்தானுடைய தூதர்களும் மனுஷர்களை மோசம் போக்கி இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நரகத்தில் மனுஷருடைய ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த பாதாளம் என்பது அந்தகாரம் நிறைந்த ஒரு இடம். 107 சங்கீதம் 10-11 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளில் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஆக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுக்கு அந்தகாரம் என்கிற பாதாளத்தில் மரண இருளிலே அங்கே கட்டப்பட்டிருக்கிறாங்க. யூதாவின் புஸ்தகம் 1:6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இந்த அந்தகாரம் என்கிற பாதாளத்தில் யாரை அடைத்து வைத்திருக்கிறாராம்? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளிலே பிரதானமாக பிதாவாகிய தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதன் அந்தகாரத்தில் அடைக்கப்பட்டவர்களிடத்துல தான் பாவம் செய்தவர்களும் போய் சேர்கிறாள். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக இந்த பூமியிலே இந்த அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டல பொல்லாத ஆவிகள் ஏன் போராடுது என்றால் தங்களுக்கு இருக்கிற வாசஸ்தலத்தை மகிமையை இழந்து போய்விட்டார்கள். தாங்கள் இழந்து போன அந்த தேவ ராஜ்யத்தை இந்த மனுஷர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் தாங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திற்கு இவர்கள் வர வேண்டும் என்று அங்கே போராட்டம் பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். ஆக பூமியிலே போராட மனுஷன் குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. யோபின் புஸ்தகம் 26:6 அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. இங்கே பூமியில் பாவம் செய்த மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடியதற்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதபடிக்கு அது வாய் திறந்திருக்கிறதாம். சங்கீதம் 49:14 ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆக இங்கே பாவம் செய்கிறவர்களையும் சாத்தானுடையதான ஆளுகைக்குட்பட்டு அவனுக்கு பிரியமானபடி செய்து கொண்டிருக்கிறவர்களையும் இந்த மரணம் மேய்ந்து போடுகிறதாம். பாதாளத்தில் அவர்கள் கிடத்தப்படுகிறார்கள். அவர்கள் வாசஸ்தலத்தில் இங்கே பரலோகத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடிக்கு அவர் ரூபமானது பாதாளத்தில் அழிக்கப்பட்டு போகிறதாக இந்த அருமையான சங்கீதக்காரன் சொல்கிறார். வெளிப்படுத்தின 9:2 அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. ஆக 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது ஒரு பாதாள குழி திறக்கப்படுகிறது. அந்த குழியிலிருந்து புகையும் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்படத்தக்கதாக பாதாள குழியிலிருந்து பொல்லாத ஆவிகள் மேலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆக அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள். ஏனென்றால் அந்தகாரமானது பாதாளமானது நரகமானது மகா கொடிய இடம். அதில் போய் ஒரு மனிதன் சேர்வானானால் மீண்டு வர முடியாது. ஆக இரவும் பகலும் அங்கு அக்கினி அவியாமலும்
புழு சாகாமலும் இருக்கும். அங்கே பூச்சிகளே அந்த மனிதனுடைய படுக்கை, இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அப்படிப்பட்ட பயங்கரமான அந்தகாரத்திற்கு மனிதன் போகாதபடி இன்னைக்கு மீட்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். எபேசியர் 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. ஆக புத்தியிலே இன்றைக்கு அநேகர் அந்தகாரப்பட்டு போகிறார்கள், தேவனுக்கு அந்நியராக ஜீவிக்கிறாங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த இயேசு யார்? இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? இந்த இயேசு இந்த பூமியிலே மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை என்ன என்று அறியாதபடி அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு போய் அவரை ஒரு சாதாரணமான மனிதனாக அல்லது சில தேவைகளுக்காக மாத்திரம் தேடுகிறவர்களாக, அவர்களுடைய நல்ல சுகமான வாழ்க்கைக்கு அவர் தேவைப்படுவதாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்காக அல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதாள அழிவிலிருந்து, அந்தகாரமாகிய மரண அழிவிலிருந்து, நரக அழிவிலிருந்து மீட்டெடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னவென்றால், தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆனால் கனி இல்லாத அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டு போய் தேவனற்று வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நரகம், பாதாளம் என்கிற அந்தகாரம் ஆயத்தமாக இருக்கிறது. அதுக்கு ஒருவரும் போக வேண்டாம் என்பதான் ஆண்டவருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.